இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து தந்து வருகிற அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூடவே இருந்து பல்வேறு தருணங்களிலே நம்மோடு காணப்பட்டதால் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக வாழ்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவராக நம்மோடு கூட இருந்தார் என்பதை பற்றி சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீர்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு நல்ல போதகராக இருந்து இந்த வாழ்நாளிலே நாம் ஜெயமாக வாழும்படியாக நமக்கு போதிக்கவராக இருக்கிறார். அவருடைய வசனங்கள் நமக்கு நாம் நல் வாழ்க்கையில் வாழும்படியாக போதிக்கிறது. அந்த போதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக வாழ முடியும். அதை என் உபதேசத்தை விடாதீர்கள் என்று சொல்கிறார். அவருடைய வசனங்களை விட்டு, அவருடைய வார்த்தைகளை விட்டு நாம் பின்மாற்றமாக சென்று விடாதபடி அவருடைய வசனங்களை பிடித்து கொள்ளும் போது அவருடைய போதகம் நம்மோடு இருந்து நம்மை ஜெயமாக வாழ செய்யும். இம்மட்டும் நாம் ஜெயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய வசனத்தை நாம் நம்முடைய மனதிலே வைத்திருப்பதனால்தான். ஒருவேளை அப்படியாக இல்லை என்றாலும் நாம் அவருடைய வசனத்தை, அவருடைய போதகத்தை, அவரை நல்ல போதகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமாக வாழ முடியும். பல்வேறு தருணங்களிலே பல்வேறு போதனைகளே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். தாய் தகப்பன் நமக்கு பல்வேறு காரியங்களை போதிக்கிறார்கள். தாத்தா பாட்டி நமக்கு பல்வேறு காரியங்களை போதிக்கிறார்கள். ஆசிரியர்கள் மற்றும் பலர் நமக்கு பல்வேறு காரியங்களை போதிக்கிறார்கள். இவைகளெல்லாம் இந்த உலகத்திற்கான காரியங்களாக இருக்கும். ஆனாலும் இந்த உலகத்திலே அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த காரியங்கள் நமக்கு ஜெயமாக வர வேண்டும் என்றால் இயேசு கொடுக்கிற ஞானம் இருந்தால் மட்டுமே அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் போதகராக இருந்து நமக்கு எப்படியெல்லாம் நம்மோடு இருந்தார் என்பதை பற்றி தியானிப்போம். 3 காரியங்களாக. முதலாவது, இயேசு நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரும்படி அவர் ஞானத்தை நமக்கு போதிக்கிறார். யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இப்படியாக கூறுகிறது, உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஞான இருதயத்தை நமக்கு போதிக்கிறார். அவர் ஞான இருதயமுள்ளவராக நாம் வாழும்படி அவர் நமக்கு போதிக்கிறார். அவருடைய வசனங்கள் நமக்கு ஞான இருதயத்தை தருகிறது. ஏன் நமக்கு ஞான இருதயம் வேண்டும் என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பல நூற்றாண்டுகள் வாழப்போவது இல்லை. நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகினது. அதுவும் நம்முடைய வாழ்க்கை சஞ்சலம் மிகுந்ததாகவும் வருத்தம் மிகுந்ததாகவும் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த மாதிரி சஞ்சலங்களும் வருத்தங்களும் நிறைந்ததான வாழ்க்கையாக காணப்படும் என்றும் கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த சஞ்சலமும் வருத்தமும் இருக்கும்போது நாம் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்ப்போமானால் அந்த சஞ்சலமும் தவிப்பும், அந்த சஞ்சலமும் வருத்தமும் நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாப்பதற்கு அந்த ஞானமுள்ள இருதயம் நமக்கு, ஞான இருதயம் நமக்கு தேவை. அந்த ஞான இருதயம் இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்நாட்களை என்னும் அறிவு அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்நாட்கள் குறைந்தது என்பதை நமக்கு ஞானம் இருதயம் இருந்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை குறுகினது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் நம்முடைய வாழ்க்கை சஞ்சலம் தவிப்பும் மிகுந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த சஞ்சலமும் தவிப்போடு நாம் வாழாமல் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாழ நினைப்போம். அப்படியெல்லாம் அந்த சஞ்சலமும் தவிப்பும் நம்மிடத்திலிருந்து எடுபட்டு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்கள், வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். முதலாவது வாசித்த வசனத்தின்படி அதிலே அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படியாக நாம் வாழும்போது இந்த சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த இந்த வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியோடு வாழும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஞானமுள்ள இருதயத்தை நமக்கு முதலாவதாக தந்து நம்மை மகிழ்ச்சியாக இதுவரை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் அவர் நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை போதிக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம்.
நாம் இந்த உலக வாழ்க்கையை எப்படி வேண்டாலும் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் கூறிய சத்திய வாழ்க்கையிலே வாழும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சத்தியத்தை நமக்கு கொடுத்து அவருடைய சத்தியத்திலே நாம் வாழும்படி அவர் செய்கிறார். அப்படி வாழ செய்து நமக்கு போதிக்கிறார். சங்கீதம் 119, 160 இப்படியாக கூறப்படுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறது, அந்த வார்த்தைகளின்படி நடங்கள், மற்றவர்களுக்கு நீதி நியாயம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். இயேசுவினுடைய சத்தியம் பாரபட்சம் இல்லாதது, அவருடைய நீதி நியாயங்கள் பாரபட்சம் இல்லாதது. இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் தைரியம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். நமக்கு நீதி செய்கிறவர்களாக, நியாயம் செய்கிறவர்களாக, நாம் மற்றவர்களுக்காக நீதி நியாயம் செய்யும் போது நாம் அவர்களுக்காக துணை நிற்பவர்களாக காணப்பட முடியும். உலக பிரகாரமாக உள்ள மனிதர்கள் நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்றால் தங்கள் வாயினாலே நாங்கள் நீதி நியாயம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதற்கான நீதி நியாயங்கள் செய்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாய்மொழியால் மட்டுமே அவை செய்வதாக இருப்பார்கள். தங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்யாமல், தங்களை முன்னிலைப்படுத்தாமல் எதுவும் செய்யாமல் காணப்படுகிறார்கள். இப்படியாக இயேசு இல்லாமல், இயேசுடைய சத்தியம் நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை என்றாலும் நாம் மற்றவர்கள் நம்ம தெரிந்து நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்றால், அது தவறு என்றால் அதற்கு நீதி நியாயம் செய்ய நாம் இயேசு நமக்கு போதிக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அவர் உவமைகளை நமக்கு விளக்கி காட்டுகிறார், மறைபொருளை நமக்கு விளக்குகிறார். மார்க் 4:11 இப்படியாக கூறுகிறது, அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது என்று. இயேசு கிறிஸ்து நல்ல போதகராக இருந்து இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி ஜெயமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலேயும் நித்திய ஜீவனை அடையும்படியாக நமக்கு பல காரியங்கள் மறைபொருளாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நாம் தெரிந்தவர்களாக காணப்படுவதில்லை, பழைய மறைவான பொருட்கள் இருக்கிறது. அவைகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். மேலும் நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளபடியான ஞானத்தையும் அவர் ஒருவரே தருகிறார். எப்படி அவர் தர முடியும் என்றால், நாம் இயேசுவை அண்டிக் கொள்ளும் போதுதான் தர முடியும். இந்த வசனத்திலே போடப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. உங்களுக்கு என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு, இயேசுவோடு இருப்பவர்களுக்கு அந்த உவமைகளை அறிந்து கொள்ளும் அறிவை இயேசு தருவார். ஒருவேளை அந்த இயேசுவோடு இல்லை என்றால் நாம் அந்த உவமைகளை அறிந்து கொள்ள முடியாது, மறைபொருளை அறிந்து கொள்ள முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு வாழ முடியாது, நாம் துக்கமும் துன்பத்தோடு தான் வாழ முடியும். மறுபடியும் நாம் பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல போதகராக இருந்து நமக்கு இம்மட்டும் கூடவே இருந்ததனால்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் ஜெயமாக, எந்த மறைபொருளையும் நாம் அறிந்து கொண்டு ஜெயமாக வாழ்கிறோம். நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக மறைபொருளை கண்டு கொண்டு அதற்கு ஏற்றபடி நம்மை இந்த உலக வாழ்க்கையிலே தகுதிப்படுத்தும்படியாக வாழும்படி இயேசு போதிக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து நல்ல போதகராக இருந்து நம்மை போதித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இதனால் நாம் என்ன பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்தோமானால், ஏசாயா 54:13 கூறப்பட்டது போல, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இயேசு நமக்கு போதிக்கிறார். அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு வாழும்போது நாம் நம்முடைய மீதியான வாழ்க்கையிலும் சந்தோஷ மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நம்முடைய பிள்ளைகளும் அதுபோல அவர்கள் சமாதானத்தோடு வாழும்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசு போதித்து அவர்களை வழிநடத்துவார். எனவே அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து இயேசு போதகராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை போதகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இருப்போம். இன்னும் நம்முடைய வாழ்நாளிலே அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்ம மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் வைப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் நல்ல போதகராக இருந்து நீர் எங்களுக்கு போதித்து வழிநடத்தினீர். அதுபோல் இன்னும் மீதியான காரியங்களையும் நல்லபடியாக போதித்து ஆண்டவரை எங்கள் வழிநடத்தி மறைபொருட்களெல்லாம் கண்டு கொண்டு நாங்கள் நல்ல இருதயம் உள்ளவர்களாக வாழ கிருபை செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.